அப்பப்ப மேடையில ரெண்டே பேருக்கு தான் போட்டி. அக்கா சங்கீதாக்கும் அக்கா த்ரிஷாக்குமா கூட்டணிக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. யாரும் வரணும், த்ரிஷாவோட கூட்டணி வச்சுக்கிட்டாரா? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். என்னாலும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே. இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. ஒரு அம்மா, அவங்க வீட்டம்மா 27 வருஷம் வாழ்ந்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பிரேக்கிங் நியூஸா வருது. எவனா ஒருத்த மூளை உள்ளவன், ஒரு ஜென்டில்மேனா இருந்தவன், அந்த பொண்ணோட உண்மையா வாழ்ந்த ஒருத்தன் அடுத்த ஒரே வாரத்துல த்ரிஷாவோட போவாராங்க எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு. யாரா செய்வான் அந்த வேலையை? ஒரே கலர்ல ட்ரெஸ் காம்பினேஷன். பொண்டாட்டி வீட்டுல அழுதுட்டு இருக்குது, செட்டப்ப கூட்டு கல்யாணத்துக்கு போறாரு. இதை ஏத்துக்க முடியுமா? இதை நான் பிராங்கா சொன்னா கோவம் வரும் நிறைய பேருக்கு. அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நீங்க ஏன் பேசுறீங்க? நல்லா கேளுங்கம்மா. சங்கீதா அக்கா அழுகுறாங்க. சரி, அப்படி சங்கீதா அக்கா அழுது போச்சு அழுகுறவங்க. சங்கீதா அக்கா அழுது சங்கீதா அக்கா அழுது சமாதானமாக முடியும். சங்கீதா அக்கா அழுது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணால பாதிப்பு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதே பெண்ணை கூட்டுட்டு த்ரிஷா அக்காவை கூட்டு நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க. காரணம் என்ன? நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா? மேடம், நீங்க ஒரு தாய்மார், உங்களை வச்சு பேச நீங்க ஒத்துப்பீங்களா? எப்படி சார் தவறா இருந்தா அது இதேதான் அக்காக்கும் சங்கீதா அக்காக்கும் இதேதான். அது உண்மையா இருந்தா ஒத்துக்க முடியாதுன்னு தான் சார் சொல்றேன். என்ன தலையெழுத்த போச்சு? கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாதாங்க என்ன வேலை செய்யறான் புருஷன்னு? சரி, எல்லா சங்கீதா அக்கா ஒருத்தர் த்ரிஷா அவ்வளவு போயிட்டாரு. இருங்க, எல்லா வார்த்தையும் கருப்பு வெள்ளை இருக்கதான் சார். இருங்க, சங்கீதா அக்காவோட வாழ்ந்துருந்தாரு. சங்கீதா அக்காவை விட்டுட்டு சங்கீதா அக்காவை முறைப்படி டைவர்ஸ் பண்ணாம சங்கீதா அக்காவை ஏமாத்திட்டு த்ரிஷா அக்காவோட போயிட்டாரு. எந்த தலைக்க அவர் ஏமாத்திட்டு போனாருன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அது நீதிமன்றமே. கல்யாணத்துக்கு ஜோடியா போறாங்க. சோடியா போறீங்களோ அப்படின்னு வடிவேல அந்த கதையா. சார், நான் இப்ப விஜய் பண்ணனதையும் நான் சரின்னு சொல்லவே வரல, சரிங்களா? நான் விஜய் பண்ணல, அது உண்மையாக இருந்தால் அது தவறுதான். கடவுளே, உண்மை நிரூபிக்கிற வரைக்கும் சிம்பிள்ங்க. சோசியல் மீடியால நான் எந்த வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன், தயவு செய்து இருங்க. உண்மை பொய் சொல்வதெல்லாம் உண்மை. லட்சுமி ராமகிருஷ்ணன் மாதிரி பேச முடியல. இல்ல என்ன பண்ண நீ என்ன பண்ண அதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வர எல்லாத்துக்கும் தயவு செய்து ஐயோ எனக்கு நிஜமா தலைவலி வலிக்குது. தயவு செய்து அதெல்லாம் பேசாதீங்க. நான் கேக்குறது என்ன வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். அனுஷ்காவோட போல அனுஷ்காவோட தொடர்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா? அனுஷ்காவோட ஏன் போல அப்படி கேளுங்க. இல்ல, நான் அதான் கேக்குறேன். அனுஷ்காவோட ஏங்க போல? த்ரிஷா மட்டும் தான் உங்களோட இருக்காங்க. அனுஷ்காவோட போய் தான் கேள்வியே இல்லங்க. எந்த ஹீரோனோட போங்க? கேள்வி வந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் மேல தான் ஒரு குற்றச்சாட்டு வந்து போங்க. த்ரிஷா அக்காவோட போனதுதான் பிரச்சனை. அப்பப்ப மேடையில ரெண்டே பேருக்கு தான் போட்டி. அக்கா சங்கீதாக்கும் அக்கா த்ரிஷாக்குமா இதுதான் கட்சி ஆரம்பிச்சீங்களா? இதே முட்டு கொடுத்த அந்த ஃபேன் கூட்டம் அண்ணே கம்முன்னு இருங்க. இவர் மேல மட்டும் தான் அவதூறுகள் வந்திருக்கா? அவதூறா? எனக்கு புரியல. இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் எல்லாம் அப்ப வேற ஒரு அவதூறு பண்றது இவர் பண்ண சரின்றீங்களா இப்ப நீங்க? இல்ல, எல்லாரும் மேலயும் அந்த மாதிரி எல்லாரும் மேலயும் வந்தா சரியா? கூட்டணிக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. யாரும் வரணும், த்ரிஷாவோட கூட்டணி வச்சுக்கிட்டாரா? மரியாதைக்குரிய அக்கா சங்கீதா இன்னைக்கு தைரியமா சொல்றாங்க. இந்த தைரியத்தை பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையே. அன்னைக்கு என் தைரியம் இல்லைன்னா என்னங்க பேச்சு இது? ஒரு கட்டின புருஷன் தவறு செய்தால் உடனே வந்து சந்தி சிரிக்க விட்டுறதா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் ராஜா அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் தான் ஹாட் டாபிக்ஸா இருக்கிறாரு. அதுல முக்கியமா விவாகரத்து கேட்ட சங்கீதா அவர்கள் இன்னைக்கு சமரசம் பேசி ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அமீர் அவர்கள் விஜய் மகளிர் தினத்துக்கான அறிக்கைகளையும் அவங்களுக்கான திட்டங்களையும் அறிவிக்க இருக்கிறார் இன்னைக்கு. அதுல பொண்ணையும் பொண்டாட்டியும் பார்த்துக்க முடியல, நீ எல்லாம் மகளிர் தினம் கொண்டாடுறிய கேவலமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்க உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அன்புள்ள அம்மா, பாசமிகு சகோதரி, தோள் கொடுக்கும் தோழி, சரிபாதி மனைவி அப்படின்னு ஒவ்வொருவருத்தருடைய வாழ்க்கையிலையும் எல்லா இடத்துலையும் ஒரு பெண் என்பவள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த நாடு அறியும். இந்த நாட்டுக்கு அழகு அப்படின்ற வார்த்தை
இந்த நாட்டில் அற்புதம் என்கிற வார்த்தைக்கு ஒரு பெண்ணால் தான் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உயரிய பெண்கள் தினமான இன்று அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக்கிறேன். விஜய் என்ன ஹாட் டாபிக். இந்த ஒரு படத்தில் த்ரிஷா அம்மா வருவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்வாங்க. என்னம்மா, நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரி, உங்கள் தங்கச்சி கட்டியிருக்கிறாரு அவர், அப்போ அவர் எனக்கு என்ன வேணும்? அப்போ அந்த காமெடி என்ன சொல்லுவார், புருஷ மாதிரி அப்படின்வார். அதை காமெடியாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. இன்னைக்கு இப்படி நடக்கிற ஒரு விதம் சரியா? அதை நியாயப்படுத்துறது சரியா? அதையும் போற்றி புகழ, அதையும் ஷேர் பண்ண, அதுக்கும் முட்டு கொடுக்குற இந்த கூட்டத்தை பற்றி, இந்த கூட்டத்தினுடைய எண்ணம் சரியா? என்ன நடக்குது? ஒரு மனுஷன் ஒரு வாழ்நாளில் எப்படியெல்லாம் முறையோடு இருக்கணுமோ அந்த முறையோடெல்லாம் இல்லாமல் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்களோட குடும்பம் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கே கல்யாணம் ஆகக்கூடிய அளவு வயசான பிறகு இப்படி ஒரு தொடர்பு. ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சரியில்லாத போது அது சட்டப்பூர்வமாக நீங்கள் டைவர்ஸ் வாங்கி அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வாழ்வை தொடங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக ஒரு லேடி, ஒரு ஒய்ஃபு, அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க, இவரால் எனக்கு பாதிப்பு இருக்குது, நான் வீட்டில் முடக்கப்பட்டிருக்கிறேன், என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல, எனக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனையை உருவாக்குறாரு, வெளியே வந்து கருத்தே சொல்ல முடியல, நான் எவ்வளவோ போராடினேன் அந்த தொடர்பை விடியான்னு நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அக்கா சங்கீதாவை தான் விட்டு போயிருக்காரு. இல்லை, இன்னைக்கு அந்த செய்தி வந்து எல்லாமே அப்படியே மூடி மறைக்கப்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்கு. இல்லை, இவங்க 2 பேரும் சமரசம் ஆயிட்டாங்க, விவாகரத்து தேவையில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இல்லைங்க சார். அப்படின்னா அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க மனவேதனையோட 27 வருஷம் வாழ்ந்த ஒருத்தவங்க ஒரு நியூஸை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கு, இவரை நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், திருந்தவே மாட்டாரு, எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாங்க. இவ்வளோ நாள் எனக்கு அழுத்தம் வரக்கூடிய பட்சத்துல நான் அந்த நடிகை யார் என்று சொல்வேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இவ்வளோ தூரம் வாழ்ந்ததுக்கு அர்த்தமா புருஷன் 1000 தப்பு பண்ணாலும் அந்த நடிகை பேரை சொல்லி புருஷன் அவமானப்படுத்துறதுக்கு அவங்க அந்த நேரத்தில் விரும்பாம தான் இருந்தாங்க. தனக்கு வர பிரச்சனையை ஒரு பொண்ணு சொல்லக்கூடாதாங்க. ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வெளியே வந்து சொன்னா நீங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றீங்க. இப்போ வந்து ஏன் சொல்ற, அப்ப ஏன் சொல்லல? திமுக ஒன்று ஏவுதா, எலெக்ஷன்னால பண்றியா? மனிதாபிமானம் செத்து போச்சாங்க நம்ம நாட்டில். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வெளியே வந்து சொல்றாங்க, ஏன் விஜயா இருந்தா அதுக்கு நீங்க பூஜா தூக்கணுமா? விஜயா இருந்தா சப்பக்கட்டு கட்டணுமா? அதான் ட்ரால் வருது. இல்ல, அதான் ட்ரால் இல்லாம அவங்க ஏன் இப்போ வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அவங்க 2017 இருந்து நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, அவங்க இத்தனைக்கும் ஒரு டாக்டர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு தனித்துவமா வெளியே வந்து பேசுறதுக்கு கூட அந்த அளவுக்கு தைரியம் இல்லை நீங்க சொல்ல வரீங்களா? பிரதர், இவங்க மனசாட்சி எங்க பிரதர்? அது கொண்டு கைட்டு வச்சுட்டு வந்துட்டீங்களோ மனசாட்சிய? சார், மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வரல. என்னங்க ஒரு பெண் இந்த சொல்ல அந்த வாதமே தப்புங்க. நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு பெண் தைரியமே இல்லாம இருந்திருக்காங்க. ஒரு பெண் தைரியம் எல்லாம் சொல்றீங்களே, தைரியம் இன்னைக்கு வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னது தப்புன்றீங்களா, இப்ப சொன்னது தப்புன்றீங்களா, இல்ல சொல்லவே கூடாதுன்றீங்களா? என்னதான் சொல்ல வரீங்க நீங்களா? சார், இல்ல தாவேக்காரங்களும் கேக்குறேன், என்னுடைய அன்பு மை டியர் ஃப்ரெண்ட்டையும் கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? சார், நான் அவங்க கேட்க வந்தது தவறுன்னு சொல்லல. ஒரு படிக்காத ஒரு பெண்ணாக இருந்தா கூட அவங்களுக்கு பயம், அந்த சமூகத்தை பார்த்து பயம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு பெண் மருத்துவர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லாமல் போச்சு. நீங்க தைரியத்தை பத்தி சொல்றீங்க, அந்த பொண்ணு இன்னைக்கு தைரியமா சொல்றாங்க, மரியாதைக்குரிய அக்கா சங்கீதா இன்னைக்கு தைரியமா சொல்றாங்க. இந்த தைரியத்தை பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையே? அன்னைக்கு என் தைரியம் இல்லைன்னா என்னங்க பேச்சு இது? ஒரு கட்டின புருஷன் தவறு செய்தால் உடனே வந்து சந்தி சிரிக்க விட்டுறதா? சொல்லி திருத்த பார்ப்பாங்க, ஏன் ஒழுங்கா இருக்கியா, போவாதையா, ஒழுங்கா குடும்பம் நடத்தியா, நமக்கு பசங்க இருக்காங்கயா, நீ ஒரு தொழில பெரிய ஆளா இருக்கையா, உன்னையவே நம்பி 100 பேர் சுத்திட்டு இருக்காங்கயா, ஒழுங்கா இருக்கியான்னு சொல்லி பார்த்தாங்க, திருந்தல. திருந்தாத இவர் மேடைக்கு மேடை மகளிர் பாதுகாப்பு, மகளிர் நான் காப்பேன், மகளிருக்கு திட்டத்தை கொடுப்பேன்னு சொல்லும் போது எரிச்சல் வரும். வீடு நாறுது, வீட்டுல பெண்மணி அழுதுட்டு இருக்கிறாங்க, வீட்டில் உள்ள பசங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, அப்பா சரியில்லைன்னு. இவர் நாட்டை சரி பண்ணிட்டு வரா? சரி, விஜய சொன்ன உங்களுக்கு எல்லாம் ஏன் அது ஒரு அக்செப்டன்ஸே வர மாட்டேங்குது உங்களுக்கு? பண்ணது தப்பா இல்லையா? பண்ணது ஒரு இல்லீகல் அஃபேரா இல்லையா? இதே ஒரு சாதாரண, இப்ப நான் பண்றேன்,
நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் நடிகரோ இல்ல, madam. அரசியல்வாதியோ என இல்ல, கேட்ட எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு பேச விட மாட்டீங்க. நான் ஒரு கல்யாணம் பண்றேன், அந்த பொண்ணோட வாழ்ந்துட்டே இருக்கேன், இன்னொரு அஃபேர் வைக்கிறேன், என்ன என்ன சொல்வீங்க நீங்க? சி பாவம், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம் இல்லையா, அவங்க 5 படம் நடிச்சிருக்காங்களா இல்லையா, ஏன் இப்படி ஒரு திரை கவர்ச்சியில எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு சொல்லுது, ஏன் நான் ஒரு பொண்டாட்டியா இருக்க மாட்டேனான்னு கேக்குது. இதெல்லாம் இந்த நாட்டுல எதுக்கு உயிர் வாழுது? அவங்க பெத்தவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரு 27 வருஷம் வாழ்ந்து ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு ஒருத்தர் வராரு, அதை நியாயப்படுத்துது இந்த சமுதாயம். ஒரு டான்ஸை போட்டு ஒரு பாட்டை போட்டு நீ என்ன பொய்த்தனம் வேணா பண்ணலாமா நாட்டுல? என்னது இது? அப்பப்ப மேடையில 2 பேருக்கு தான் போட்டி, அக்கா சங்கீதாக்கும் அக்கா த்ரிஷாக்குமா? இதுதான் கட்சி ஆரம்பிச்சிங்களா? இதே முட்டு கொடுத்த அந்த ஃபேன் கூட்டம், அண்ணே கம்முன்னு இருங்க, அந்த பரிதாபங்களை வரும் பாரு, அந்த லூஸ் கம்யூனிட்டி நிப்பாட்ட சொல்றா அப்படின்னு பேசுவாங்க பாருங்க கோபி சுதாகரம். அது போல எதுக்கு இப்படி ஒரு வேலை? சரிங்க சரிங்க, இவர் மேல மட்டும்தான் அவதூறுகள் வந்திருக்கா? அவதூறா? எனக்கு புரியல. இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் எல்லாம் அப்ப வேற ஒரு அவதூறு பண்றது இவர் பண்ண சரின்றீங்களா இப்ப நீங்க? இல்ல எல்லாரும் மேலயும் அந்த மாதிரி, எல்லாரும் மேலயும் வந்தா சரியா? சரி, சரிப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. இவர் மட்டும் தான் பண்றாரா, இவர் மட்டும் தான் பொண்டாட்டி அஃபேர் வச்சிருக்காரா, இவர் மட்டும் தான் கள்ளக்காதல் பண்றாரா, இவர் மட்டும் தான் ஊரை விட்டு ஓடுறாரா, இவர் மட்டும் தான் பொண்டாட்டி அழுவு விடுறாரா? என்னங்க இதெல்லாம் வாதம்? இதை முட்டு கொடுத்து ஒரு ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க அங்கங்க மைக்க பிடிச்சி. அவர் பாவம் இல்லையா? கூட்டணிக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு, யாரும் வரலன்னு த்ரிஷாவோட கூட்டணி வச்சுக்கிட்டாரா? அங்க சங்கீதாமாக்கு யார் பேசுறது? நாங்க ஒண்ணு இதை இந்த டைமை யூஸ் பண்ணிக்கல, செய்த தவறை சுட்டி காட்டுறவங்க. அது ஒரு பர்சனல். எது? ஒரு பொண்ணு கதறி, அந்த பொண்ணு அழுது, என் வாழ்க்கையை ஒருத்தர் சீரழிக்கிறான், என்ன சின்ன பையன் பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அது பொதுவா, அது தனிப்பட்ட விதமா? ஆனா அந்த அக்கா சங்கீதா அக்கா டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்றாங்க, அது வெளியே வந்துருச்சு, அது பொது செய்தியே இல்லையா? சரி, அது பொது செய்தி. ஒரு பொண்ணை ஏமாத்தினா அது வேண்டாம் அப்படின்னு அவங்களே தான. ஒரு பொண்ணை ஏமாத்தினா அதை கேள்வி கேட்கலாமா கூடாதா சொல்லுங்க சார்? கேள்வி கேட்கணும் தான், தைரியமா எல்லாரும் கேள்வி கேட்கணும் தான், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் தான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு அவங்களே விவாகரத்து வேண்டாம், நாங்க சமாதானம் ஆயிட்டோம்னு அவங்களே தானே சொல்லியிருக்காங்க. அழுது யாரு? வேதனைப்பட்டது யாரு? அவங்கதான். இன்னைக்கு சமரசம் ஏன் ஆகுறாங்க? அப்ப அதெல்லாம் பொய்யின் ஆயிடுமா? அதெல்லாம் கிடையாதுங்க. இல்ல சமரசம் எலெக்ஷன் வருது, கையில கால விழுந்திருப்பாங்க, எலெக்ஷன் வருது, நான் ஏதோ கலெக்ஷன்லாம் விட்டு வந்துட்டேன், என்ன இப்படி பண்ணாத, நான் ஏற்கனவே உனக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிட்டேன், இந்த மக்களுக்கு துரோகம் பண்ண தொடங்கி இருக்கிறேன், இதுலயும் எப்படியே ஜெயிச்சிடுறேன். எலெக்ஷனை தாண்டி இவங்களுக்கு ஒரு கவலையே இல்லையே. திமுக இவங்களுக்கு என்ன மாற்று இப்ப வெளிப்படையா தெரியுதே. அவன் மக்களை வாட்டிட்டு திரும்பி வந்து நிக்கிறான், இவர் ஒரு குடும்பத்தையே வாட்டுறாரு, சொந்த குடும்பத்தை வாட்டி வந்த இவர் நாட்டை காப்பாத்திடுவாரா? இன்னொன்று எளிமையான கேள்விங்க. அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, ரைட்டுங்க. ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஜென்டில் மேன்னா யாரு? ஒரு அட்ராக்ஷன் வர்றது, ஒரு அஃபேர் வர்றது, அதெல்லாம் நீங்க நியாயப்படுத்துறீங்க. இந்த 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 எலவேட்ட தமிழ்நாட்டில் தான் இது போல கேவலம் நடக்கும். ஒருத்தர் என்ன மூலமாக வேலை பார்த்தாலும் சரி, அவன் சினிமாக்காரனா அவனுக்கு அப்படியே ஆதரவு, அவன் சினிமாக்காரன் சப்பக்கட்டு. நான் கேட்குறேன், ஒரு அம்மா, அவங்க வீட்டம்மா 27 வருஷம் வாழ்ந்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பிரேக்கிங் நியூஸாக வருது. எவனா ஒருத்தன் மூளை உள்ளவன், ஒரு ஜென்டில்மேனாக இருந்தவன், அந்த பொண்ணோட உண்மையாக வாழ்ந்த ஒருத்தன் அடுத்த ஒரே வாரத்தில் திருசாவோட போவாராங்க எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு, யாரா செய்வான் அந்த வேலையை? ஒரே கலர் ட்ரெஸ் காம்பினேஷன். நீங்கள் என்ன ரெப்ளிகேட் பண்ண விரும்புறீங்க? சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சினிமாக்கு தாயி, சினிமாக்கு கிசு கிசு வச்ச படம் ஓடும். இவர் வச்சிருந்தாரு, இவரோட அவர் தொடர்புல இருக்காருன்னா படம் ஓடும். சார் ஒரே நிமிஷம் சார், நிஜ வாழ்க்கையுடைய ஃபங்க்ஷனுக்கு இவங்க 2 பேரும் போனதை நீங்க பேசுறீங்க இல்லையா? இதே தமிழகத்தினுடைய துணை முதல்வர் நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கும் நிறைய நியூஸஸ் நம்ம வெளியே வந்தது நம்ம பார்த்தோம். நியூஸஸ் வரது வேற சரி இல்ல சார், லைவ் ஸ்ட்ரீம்ங்க. இல்ல அவங்களுக்காக தான் கார் ரேஸ்லாம் நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியே வெளியாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் வெளியே போகலையா சொல்லுங்க? அவங்க 2 பேரும் உதயநிதி அந்த வீட்டம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து, உதயநிதி அந்த யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் போனாரா? ஏங்க இப்படி அவதூறு தெளிக்கல சார். அவங்களுக்கு அரசியல் நல்லவர்னு சொல்லிடலாமாங்க? விஜய் தியாகச்சம்பளம் சொல்லலாமா? நல்ல அரசியல் தெரியுதுன்னு தெரிஞ்சு தலையெழுத்துங்க. இவர் செய்யறது எவ்வளவு பெரிய கேவலமான வேலை. முகம் சுழிக்கிறதும் இருக்கா இல்லையா? பொண்டாட்டி வீட்டுல அழுதுட்டு இருக்குது, செட்டப்ப கூட்டு கல்யாணத்துக்கு போறாரு. இதை ஏத்துக்க முடியுமா? இதை நான் பிராங்கா சொன்னா கோவம் வரும் நிறைய பேருக்கு.
அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நீங்க ஏன் பேசுறீங்க? இல்ல அதை ஏதே ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை வந்து இல்ல, அதை நம்பிக்கை துரோகம் நிரூபிக்க செய்வா? முடியுமா? அது பர்சனலா என்னங்க? சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிரூபிக்க முடியுமா? ஐயோ உண்மையை அம்மா, சொல்ல முடியுமா? அவங்க வீட்டு அம்மா அழுவுது. நல்லா கேளுங்கம்மா. சரி. சங்கீதா அக்கா அழுவுறாங்க. சரி, அப்படி சங்கீதா அக்கா அழுது. யாருக்கே போச்சுன்னு அழுகுறவங்க சங்கீதா அக்கா அழுது. ரெண்டே நாள்ல சங்கீதா அக்கா அழுது. அந்த ரெண்டே அழுகைக்கு நாள்ல பதில் கொடுங்க எப்படி தாயி. சார் சமாதானமாக முடியும்? சங்கீதா அக்கா அழுது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணால பாதிப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதே பெண்ணை கூட்டிட்டு திரிஷா அக்காவை கூட்டிட்டு நீங்க கல்யாணத்துக்கு போனா ரெண்டே நாள்ல இதோட சமாதானம் காரணம் ஆக என்ன? முடியுமா? ரெண்டே நாள்ல சமாதானம் ஆக முடியுமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப நான் 2017 இருந்து பாதிக்கப்பட்டேன், இன்னைக்கு வந்து பாதிப்பு என்னால அடக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே வரவங்க நானு ரெண்டே நாள்ல இன்னைக்கு நானே சமாதானம் ட்ரோல் மாதிரி பேச கொடுத்து வந்தேன். நீங்க என்ன எமோஷன் ஆக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன்? இல்ல, தப்பா சரியா? ஒரு பெண் மனதளவுல 2 நாள்ல பாதிக்கப்பட்டா- மன்னிப்பு கேட்டாரு, 3 நாள் சரியாயிடுச்சு, 4 நாள் திரிஷாக்கா அவரு பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணாதீங்க மேடம். ரெண்டே நாள்ல கேட்டதுக்கு ஒரு பதில். பெண் மனதளவுல கேட்டதுக்கு பாதிக்கப்பட்ட பதில். ஒரு பெண் அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவாங்க. அவங்க மன்னிச்சாலும் பரவாயில்லங்க. தமிழ்நாடு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, தாய்மார்கள் மன்னிக்க மாட்டாங்க. கேட்டது ஒரு கேள்வி, பண்ண வேலை சரியா தவறா? பண்ண வேலை நியாயமா? பண்ண வேலை ஒழுக்கப்பட்ட செயலா இல்லையா? பண்ண வேலை என்ன வேலை? இது கேவல வேலை, அசிங்கம் முடிச்ச வேலை. இது ஒரு சாதாரண என்ன முறை, கேமராமேன் முறை நாங்க செய்ய சும்மா இருப்பீங்களா? நீங்க என்ன பத்தி செய்யலாம் பிரதர்? சும்மா இருப்பீங்களா? இல்ல நாளைக்கு உங்களுக்கு திருமணம் ஆகும், உங்க கணவர் இதே மாதிரி பண்றாரு, 2 நாள் உங்க கையில கால விளையாடுறாரு, நீங்க மன்னிப்பு கொடுத்துட்டீங்க, அதனால நீங்க பட்ட காய சரியாயிடுமா உங்களுக்கு? உங்களே கேக்குறேன். அதான் சார் நானும் கேக்குறேன். ஒரு மனதளவுல ஏங்க, நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு ஒத்துப்பீங்களா? பெண் ரெண்டே நாள்ல எப்படி நீங்க சமாதானம் ஒத்துப்பீங்களா? ஆகும்னு கேக்குறேன். மேடம் நீங்க ஒரு தாய்மார், உங்களை வச்சு பேசு, நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. எப்படி சார் தவறா இருந்தா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? இதேதான் அக்காக்கும் ஆ, சங்கீதா அக்காக்கும் இதேதான். அது உண்மையா இருந்தா ஒத்துக்க முடியாதுன்னு தான் சார் சொல்றேன். என்ன தலையெழுத்தா போச்சு? கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாதாங்க என்ன வேலை செய்யறான் புருஷன்னு? அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. சரி, அதை எக்ஸ்போஸ் பண்ற விதமா நீ என்ன சொல்றது? நான் கூட்டினே போறேன், கூட்டிட்டு போறாருங்க இவரு. என்னோட ரெண்டே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு பெண் மனதளவுல, இப்ப நான் ஒரு பெண் மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மனதளவுல பட்ட பெண் வந்து அவ்வளவு சீக்கிரம் சமாதானமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவங்க சோசியல் மீடியாவுல இப்ப வந்து ஒரு பொதுவாகவே இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க, நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கோம், நாங்க வந்து ஹாப்பியா இருக்கோம்னு வந்து எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி சொல்ல முடியும்? அதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, அததான் கேக்குறேன் நான். சர்ப்ரைசிங்கா இருக்கு. 1000 இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது போல அக்கா மன்னித்து ஏத்துருக்கலாம். செஞ்சது தப்பா சரியா? ஒரே மாதிரி ட்வின் பண்ணி நீங்க போறது சரியா தப்பா? ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது தப்பா? வீட்டுல அங்க குடிசை பத்தி எரியுது, இங்க குளுகுளுப்பு கேக்குதா கிருகுளுப்பு கேக்குதான்னு அந்த கதையா? இது தேவையாங்க? அப்படின்னா நான் வச்ச கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். துணை முதல்வரும் நிவேதா பெத்ராஜும் ஐயோ ஏங்க போனாங்களே, எங்கேயோ திசை திருப்பி திசை விடுறீங்க. திருப்பல சார். நான் என்னவோ அவங்க பண்றத சரின்னு சொன்னது போலவும், உலகத்துல எவனை வச்சிருந்தாலும் சரின்னு சொன்னது போலவும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒருத்தி வச்சுக்கிறதா தப்புன்னு சொன்னது போலவும் அப்படி சொல்ல வரல. நீங்க இல்ல ஒரு தமிழக துணை முதல்வர் வந்து கேள்வியே சரியில்லைங்க. உங்க கேள்வியே சரியில்லைங்க. எப்படி தாவேகாரன் குப்பை மாதிரி பேசுறானோ அதே போல ஒரு கேள்வி கேக்குறீங்க. திமுக காரன் நான் சரின்னு சொல்லலையேங்க, ஏன் டைவர்ட் பண்றீங்க? திமுக சேர்ந்துட்டீங்களா? டைவர்ட் பண்ணல சார். ஆண்டவா, அவங்க 2 பேரும் ஒன்னாதான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்றேன் நானு. ஒரே மாதிரி தான் ட்ரெஸ். ஐயோ ராமா, இப்ப அக்கா இது போல நான் அழுவோம் போல. இப்போ ஏங்க ஒரு வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, அந்த பசங்க எல்லாம் அவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க, இப்படி ஒரு அநாகரிக வேலையை செய்யறாரு, கட்சி ஆரம்பிச்சு எதுவும் செய்யாம இருக்கிறாரு, ரோடுக்கு வந்து மக்களை பார்க்காம இருக்கிறாரு, அவரை சார்ந்த நிகழ்ச்சிக்கு வந்து 42 பேர் செத்து போனா, இப்ப ஒவ்வொரு ப்ரோக்ராம் போறாரு, ஒவ்வொருத்தர் செத்து போறான், எதை பத்தியும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பிரஸ் மீட்டை பார்க்க மாட்டாரு, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டாரு. எலெக்ஷன் நேரத்துல வெளியே வந்து மீட்டிங் போடுறவன அவங்களுக்கு தேவை. குடும்பத்துக்கும் உண்மையா இல்ல, வெளியில வந்து மக்கள் நமக்கும் உண்மையா இல்ல, உண்மையே இல்லாத ஒருத்தர் எதுக்கு நீங்க இப்படி நீங்க அவர் ஊரை காப்பாத்துவாருன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? ஜாலியா பேசுவோங்க, அவர் எல்லாமே ஜாலியா தான் பண்றாரு. ஒரு பொண்ணு அழுதா என்ன, எக்கடி கட்ட போனா என்ன, ஜாலியா செட்டப்போட சுத்துறாரு. 42 பேர் செத்தா என்ன, ஒரு வீடியோ செத்தா என்ன, நான் பாட்டு ஜாலியா தெரியுவேன். அந்த பேப்பர்ல ஒரு 4 காப்பி, இந்த நேரத்தில் அழுகவும் அழுவுறது, அந்த நேரத்தில் ஆக்ரோஷமா கத்தவும், திமுக. இதெல்லாம் ஒரு செட்டப்பா? எமோஷன்ஸ் மனசுக்குள்ள வேண்டாம். வீட்டம்மாவோட எமோஷன்ஸ் தான் மதிக்க தெரியல உங்களுக்கு, அதற்கு நீங்க அதுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. நாட்டில் உள்ள மக்களோட எமோஷன்ஸுக்கு மரியாதை தெரியல உங்களுக்கு. பேப்பர் வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, எந்த அரசியல்வாதியும் பேப்பர் இல்லாம படிக்கிறாங்க, பேப்பர் இல்லாம தான் படிக்கிறாங்க. பேப்பர் பார்த்து அழுவோமா? இந்த நேரத்தில் ஓங்கி அழுகும். என்னங்க இது?
உங்களுக்கே சிரிப்பு வருது, சும்மா கேள்வி கேட்டு சிரிக்க கூடாது, கேமரா அவங்க பக்கம் வைங்க. சிரிப்பா வருதுங்க. இப்படி ஒரு மனுஷனை நம்பி நம்ம எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குமே. இந்த தாவேகா பெண் சகோதரிகளுக்கு சொல்றேன், தாவேகா நிர்வாகிகளுக்கு சொல்றேன், எதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அது சப்போர்ட் பண்ணணும். குடும்பத்தை கருத்தோட சப்போர்ட் பண்ணலாமா? இது ஒரு வேலையா? இதுக்கான அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம், இதுக்கான மீட்டிங் போடுறோம். பெண் பாதுகாப்பை பற்றியும் மக்களுக்கு சுதந்திரத்தை பற்றியும் மக்களுக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு உரிமைகளை பற்றியும் பேசுறதுக்கு இவர் யாருங்க? வீட்டில் உள்ள உரிமையை பறித்த, வீட்டில் உள்ள நிம்மதியை பறித்த, ஏங்க என் வீட்டில் ஒழுங்கா இருந்தாங்க வெளியே வந்து ஒழுங்கா இருப்பேன். அவங்க அப்பாவும் பல விமர்சனம் பண்ணியிருக்காரு இவரை. அவங்களுடைய மனைவி, 2 குழந்தைங்க, அவங்க அப்பா, 4 பேர்ட்டு நல்ல பேர் வாங்க முடியாது. இவர் நாடால துடிக்கலாமா? இது நல்லதா? எல்லாமே நீங்க என்டர்டைன்மெண்ட்டை கொண்டு போறது எவ்வளவு ஒரு அற்ப அரசியல். எதுனா கில்லி படமா? அப்படியே நம்ம உட்காந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி போறதுக்கு, இவங்க டூயட் பண்ண கை தட்டுறதுக்கு ரியாலிட்டி மேடம். நிச்சயமா இவங்க ரீல்ல, ஸ்டேஜ்ல, ஸ்கிரீன்ல டூயட் ஆடினாங்கன்னா அதை ரசிக்கும் மக்கள். இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்காரவே ரசிப்பாங்க. அதான் நடிக்கிறாரு புருஷன், நல்லா ஆடுறாரு, நடிப்பாருன்னு பார்த்தா அதே உண்மையா பண்ணிட்டு இருக்கிறாரு. இது சிரிப்பு கூட்டக்கூடிய விஷயமா இருக்கா இல்லையா? கவுண்டமணி ஒரு காமெடியில் வருவார், டேய் இனிமேல் அண்ணிதான் பொருளாளர் பாத்துக்கோ, நான் கட்சி விட்டு போடுவேனே, ஏய் போறதுன்னா போங்கடா, அண்ணிதான் முக்கியம். இப்ப நான் த்ரிஷாக்காக இதுக்கு பிரச்சாரம் பண்ண போறாங்களா? கேவலமா இல்லைங்க. ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில ஒழுக்கமா இல்லாதவன் எப்படிங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆக முடியும்? எப்படி அடுத்தவனை கேள்வி கேட்பேன்? நான் ஒழுங்கா ஒருத்தனை கேள்வி கேட்க முடியும்? கரெக்டா இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எந்த பிரச்சனை நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு வீட்டுல ஒழுக்கமா இல்லாதவன் அரசியலுக்கு வந்து அவன் வந்து மக்களை வந்து எப்படி காப்பாத்துவான், அவன் எப்படி ஒழுக்கமா இருப்பான்னு கேக்குறீங்களா? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தனிப்பட்ட இருக்கா? நீங்க எப்படிப்பட்டாலும் பாலத்துக்கு அவுட் ஆஃப் கிரவுண்ட் அடிக்கிறீங்க. நான் கேக்குறேன், இல்ல நான் பொதுப்படியா தான் இல்ல புரியுது. எந்த கட்சியாரும் சரியில்லைங்க, எந்த அரசியல்வாதியும் சரியில்லைங்க, நாங்க யாருமே சரியில்லைங்க. சந்தோஷங்க, நீங்க சரியாக தானே வந்திருக்கீங்க, நீங்க மாற்றத்தை கொடுத்து வந்திருக்கீங்க, நீங்க உயர்வு கொடுத்து வந்திருக்கீங்க, தமிழ்நாடு அப்படியே மின்னு நாக்கிறதானே வந்தீங்க. இப்ப நம்ம சரியா இருந்தா தானே சார் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஏங்க அட்வைஸ் எடுத்தது இல்லைங்க, அவங்க வீட்டை சொல்றதானே நாங்க சொல்றோம். எங்களால நீங்க அயோக்கியர் முத்திரை குத்துறீங்க, ரைட்? நீங்க தான் ஒழுக்க சிகாமணியாச்சே, நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க. நீங்க எப்பயுமே இந்த மாதிரி இது இப்ப என்ன சமீபத்துல வாடிக்கை ஆகி போச்சு. விஜயன் இப்போ தாவேகா கார மாதிரி ஆயிட்டீங்க நீங்க. அது எப்படி நீங்க எல்லா கட்சிக்கார மாதிரி மாறுறீங்க? திமுக கார மாதிரி பேசுறீங்க, தாவேகா மாதிரி பேசுறீங்க. காரணம் என்னன்னா, அவன் ஒரு நியாயமான கிரிட்டிசிசத்தை கூட எடுத்துக்க மாட்டான். ஒரு பொலிட்டிஷியனோட முதல் விஷயமே கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணணும். நீ எது பேசினாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான், எது பேசினாலும் பிரச்சனை பண்ணுவானா? எப்படி அது? விஜய் அண்ணனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணுமா இல்லையாங்க? நிச்சயமா. சொந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை தப்பு தட்டி கேட்காதவன் நீ நாட்டோட தப்பு எப்படி தட்டி கேட்ப? அந்த கட்சிக்காரனை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது, அப்படியே எனக்கு அப்படியே பிபி ஏறுது. என்ன வேலை பார்த்தாலும் சப்போர்ட் பண்றாங்க. 42 பேர் செத்து போனா அதுக்கு ஒரு டெஃபினேஷன். நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதையும் மறந்து இவர்களோட திரை வெளிச்சத்தை வச்சு அதை அப்படியே திசை திருப்பிட்டாங்க, அதை பாசிட்டிவ் ஆகிட்டாங்க இவங்களுக்கு. அதையும் நாங்க மறந்தோம். இப்போ குடும்பத்துல பிரச்சனை, இல்லீகல் அஃபேர் வச்சு சுத்துறீங்க. அந்த அக்கா வந்து ரோட்ல அழுகுறாங்க, கோர்ட்ல எதை கேட்டாலும் ஒரு பதில் ரெடியா இருக்கு. அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை பேசலாமா? அவங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அண்ணாமலையும் அப்படிதானே சார் சொன்னாரு, தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம பேசுறது தவறு அப்படின்னு. எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எப்படி சொல்றது முறையான ஒரு பதில் இருக்கும். நான் வெகுஜன மக்களின் குரலா கேட்கிறேன், செய்த வேலை சரியா இல்லையா? இது எக்ஸ்போஸ் பண்ணதான் கூடாதா? பாத்துக்கோப்பா, வீட்டுல 4 சவுத்துக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒழுங்கா இல்லை, 4 சவுத்துக்குள்ள இருக்கிற குடும்பத்திலே இருந்தாலும் விசுவாசமா நடந்துக்கல, 4 சவுத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க ரோடு சிரிக்குது. இப்படிப்பட்ட ஒரு நபர் வீட்டு நிர்வாகத்தையே பார்க்க தெரியாது இவர் இந்த நாட்டு நிர்வாகத்தை பார்க்க முடியுமா? இந்த நாட்டை வளப்படுத்த முடியுமா? பலப்படுத்த முடியுமா? ஏங்க எல்லாத்தையும் விட்டுருவோங்க. குடும்பத்தை பத்தி பேசினா கத்துறீங்க, வீட்டை விட்டு ஏன் வெளில வரலன்னு கேட்டா கத்துறீங்க, ஏன் வரவங்கள சாவடிக்கிறீங்கன்னு கேட்டா கத்துறீங்க, சொன்ன டைமுக்கு ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்டா கத்துறீங்க, 3 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு என்னையா பேசுறீங்க கேட்டா கத்துறீங்க. சரி, இதுவரையிலும் நீ இந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டா கத்துறீங்க, இனியாவது உன் திட்டம் என்னன்னு கேட்டா கத்துறீங்க. எலெக்ஷன் கிட்ட வரதான் ரோட்டுக்கு வருவீங்க நீங்க.
எலெக்ஷன் கிட்ட வர வரதான் நீங்க ஸ்டேஜ் போட்டு பேசுவீங்களா? ஏதாவது ஒரு கட்சி எலெக்ஷன்லாம் முடிட்டோம், நான் ஜெயிச்ச உடனே ஒவ்வொரு கிராமமும் வரேன், எவனா சொல்லுவான் அந்த வார்த்தையை? ஒவ்வொரு கிராமமா போய் ஒவ்வொரு மக்களையும் பார்த்து அவனுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் நான் தீர்க்கிறேன்னு பேசுற கட்சியை பார்த்துருப்பீங்க. இவர் ஜெயிச்ச உடனே வருவாராம், நீங்க சேரு கொடுத்தாதான் இவர் அடுத்த கட்ட வேலையை பார்ப்பாராம். கான்ட்ராக்டா, அக்ரிமெண்டா? இந்த பக்கம் ஒருத்தன் 1000 கொடுத்து 5000 கொடுத்து 10000 கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான். எதை கேளு பணம் கொடுத்தேன்னு சொல்றான். 4.5 ஆண்டு காலம் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் பணத்தை அள்ளி வீசுறான். மக்களுக்கு பாதி விஷயம் மறக்க முடிய அளவுல. ஆமாவா இல்லையா? இந்த துரோகத்தை தாங்க முடியாம இருக்கும். விஜய் அண்ணனுக்கு 2 கை இருந்தா ஒரு கையில நம்மளை கட்டி அணைச்சிட்டு ஒரு கையில கத்தி வச்சுட்டு நிக்கிறாரு. தோக்கடிச்சா குத்திடுவாரா? இதை எப்படி ஏற்கிறது? இந்த மனுஷனை நம்பி எப்படி நம்ம ஆட்சியை கொடுக்கிறது? 27 வருஷம் குடும்பம் நடத்திய இவர், விசுவாசமிட்ட ஒரு மனுஷன், விசுவாசமே இல்லாத ஒருத்தர், நம்பிக்கை துரோகம் செய்த இவர், மோசடி செய்த ஒருவர் நாட்டை ஆண்டு கிழிச்சிருவாரா? நாட்டு மக்களை பார்த்து கிழிச்சிருவாரா? கேட்கதாங்க செய்வோம், கிரிட்டிசிசம் வைக்கதாங்க செய்வோம். பொதுவெளியில் பிரச்சனை வந்து அந்த அம்மா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது பொதுவெளிக்கு வந்தால் கேட்கத்தான் செய்வோம். ஊரா முட்டு கதையில நோண்டி நோண்டி கேட்கறீங்கல்ல, செலவுக்கு எங்க காசு வந்தது? இதே நாரவாயிடம் 10 வருஷம் முன்னாடி எனக்கு ஐயாக்கு ஒரு செலவு வைக்கணும்னு ஆசை சொல்லிச்சா இல்லையா? இதே குடும்பத்தை திட்டக்கூடிய விஜய் தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற பேர்லாம் சூப்பரா இருக்கு சொன்னது யாரு? காரியவாதமா இல்லையா? இது ஆதாயம் தேடுறதா இல்லையா? இது உனக்கு காரியாவதுனா நான் காலை பிடிப்பேன், காரியம் முடிஞ்சோன்னு காலை வாரி விடுவிய நீ. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரெட்ஜின் மூவி நடிச்சீங்களா இல்லையா? அப்பெல்லாம் தெரியலையா அது ஊழல் பணம்னு? அப்பெல்லாம் தெரியலையா திருட்டு குடும்பம்னு? அப்பெல்லாம் தெரியலையா அது வந்து பொம்மை முதலமைச்சர் தெரியலையா? அப்ப தெரியலையா ஸ்டாலின் அங்கிள்? அப்ப தெரியலையா? அவரும் இப்ப சிறந்த அரசியல்வாதியாக இருக்கிறாருன்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா சார்? தலைவரை எங்க இழுக்கிறீங்க? தலைவர் அவர் பக்குவமா ஹேண்டில் பண்றாருங்க. அவர் சொன்னதுதான் சார் நான் தலைவர் சொல்றேன். பக்குவமா ஹேண்டில் இப்போ பண்றாருங்க. திமுக வந்து இன்னொரு தலைவர் சொல்ல பாத்தீங்களா? பயப்படுதுன்னு சொன்னதே தலைவர் இன்னொரு சொல்ல பாத்தீங்களா? விஜயே நான் ஒன்னும் அடிக்க ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணுங்க. ஏங்க அவரு ஸ்டஃப் உள்ள லீடருங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து மக்களுக்காக பணியாற்றுறாருங்க. 10 வருஷம் பச்சைங்களை கையெழுத்து போட்ட ஒரு அதிகாரிங்க அவரு. அவர் பப்ளிக் சர்வெண்ட்டுங்க. எக்ஸாம் எழுதி பப்ளிக் சர்வெண்டா இருந்தாரு. இன்னைக்கு எக்ஸாம் எழுதின பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் பப்ளிக் சர்வெண்டா வந்திருக்காரு. இவர் பப்ளிக் சர்வெண்ட், இவரு இவர் டான்சர். இப்படி ஒரு ஆளை நம்பி இவ்வளவுலாம் ஜால்ரா அடிச்சு ஊருக்கு மீட்டிங் போட்டு எப்படியா பேசுறீங்க? எந்த மூஞ்சி வச்சுட்டே வெளியே வரீங்க நீங்களா? பாவம் கட்சியில போய் சேர்ந்தவங்க நிலைமையெல்லாம் யோசிங்க. அதாவதுங்க திமுக காரனை கூட ஒரு சில பாராட்டலாம். ஏதோ அவன் செஞ்ச ஊழல், அவன் செஞ்ச திருட்டு வேலைகள்லாம் ஜால்ரா அடிக்கிறது கூட ஒரு பக்கம் மனசு நமக்கு ஆறுதல் ஆயிடும். தனிப்பட்ட துரோகத்துக்கு போய் யாராவது ஜால்ரா அடிக்க முடியுமா? திமுக காரன் திமுக குடும்பம் செய்யற அட்டூழியத்துக்கு ஜால்ரா அடிக்கிறான். அதுலயாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அவனுக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட். இந்த ஒரு கேவலத்தை மட்டும் நியாயப்படுத்தலையா சார்? திமுகவில் இருக்கக்கூடிய ஃபேமிலி இஷ்யூக்கு வந்து ஜால்ரா அடிக்கிறது அது வந்து தவறு இல்லை. ஃபேமிலி இஷ்யூ இல்லைங்க, நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அவன் அடிக்கிற கொள்ளைக்கும் அவன் அடிக்கிற கொலைக்கும் அவன் பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்துக்கும் எல்லாத்துக்கும் பகுதி இருக்கு. அது எவ்வளவு கேவலமோ அதற்கு தர்க்கம்னாலே உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோவம் வருதோ, பொதுமக்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோவம் வருதோ. இல்ல இவர் பண்ற இந்த கேலி கூத்துக்கு யாராவது சப்போர்ட் பண்ண முடியுமா? சரி, சங்கீதாக்காவோட வாழ்ந்திருந்தாரு. சங்கீதாக்காவை விட்டுட்டு சங்கீதாக்காவை முறைப்படி டைவர்ஸ் பண்ணாம சங்கீதாக்காவை ஏமாத்திட்டு த்ரிஷாக்காவோட போயிட்டாரு. எந்த தலைவர் ஏமாத்திட்டு போனாருன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அது நீதிமன்றமே. கல்யாணத்துக்கு ஜோடியா போறாங்க. சோடியா போறீங்களோ அப்படின்னு வடிவேல் அந்த கதையா ஒரு படத்துல ஒரு அம்மா நின்றுட்டே இருக்கும். உங்க வீட்டுக்காரர் வடிவேல் வருவாரு, தட்டுவாரு, திறந்தோன்னு அதால திபி திபுன்னு ஓடுவான். ஏய் இதே ரீ இந்த வேகமா வர்றது அவரு பாஸ்கர் சும்மா வந்து பார்த்துட்டு போறாரு. ஏய் உன் புருஷன் ஐயோ வந்துட்டாரா அப்படின்னு வர அந்த காமெடி போல. இதை தர்க்கம் பண்ண முடியுமா? அந்த பேச்சுக்கு நீங்க வாங்க. தனி மனித வாழ்க்கைன்றீங்க, தனி மனித விஷயம்ன்றீங்க. அதான் சொல்றேன். இப்போ நண்பர்களாக நீங்க நல்லா கலர்றீங்க, ஆனா நீங்க என்னென்னமோ போட்டு பாக்குறீங்க. இல்ல சார், நான் சொல்லுங்க திமுக பண்றதுல நல்லதுன்னு சொல்லலையேங்க சார். நான் இப்ப விஜய் பண்ணனதையும் வந்து நான் சரின்னு சொல்லவே வரல, சரிங்களா? நான் வந்து விஜய் பண்ணல, அது உண்மையாக இருந்தால் அது தவறுதான். கடவுளே, உண்மை நிரூபிக்கிற வரைக்கும் சிம்பிள்ங்க. சோசியல் மீடியால நான் எந்த வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன், தயவு செய்து இருங்க. உண்மை பொய் சொல்வதெல்லாம் உண்மை. லட்சுமி ராமகிருஷ்ணன் மாதிரி பேசணும்ல. இல்ல என்ன பண்ண நீ என்ன பண்ண அதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வர எல்லாத்துக்கும் தயவு செய்து ஐயோ எனக்கு நிஜமா தலைவா வலிக்கு, தயவு செய்து அதெல்லாம் பேசாதீங்க. நான் கேட்கறது என்ன வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டேன், அந்த பிள்ளையோட வாழ்ந்துட்டே இருக்கேன். அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையோட சந்தேகப்படுது என்னை வச்சு.
நீ அவ கூட தான் பேசுறேன்னு. நான் இல்லைம்மான்றேன். அந்த பிள்ளை கண்டும் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் திருந்தி வாழணும். நான் திருந்தி வாழாம இந்த பிள்ளை என் மேல போய் கேஸ் போடுது. கேஸ் போட்ட பிறகு எந்த பிள்ளையோட சந்தேகப்பட்டுச்சோ அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு போறேன். அப்ப அதோட அர்த்தம் என்ன? பொய் செய்தி எது உண்மை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. பொது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா தான் சொல்லிச்சேங்க. பொது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் தான் சார் வந்து அவர் வந்து குற்றவாளி. நீங்க சொன்னீங்கல்ல நிரூபிக்கப்பட்டாச்சு. எப்படி என்ன பேசுறீங்க நீங்க? என்ன கண்ணு மூடிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த அம்மா இல்ல சார், நீங்க சொல்றது பொது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இல்ல மேடம் இருங்க. பொது வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீதிமன்றம் இருங்க. அதுதான் அப்பதான் வந்து அவர் குற்றவாளி. நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா? ஒரே மேட்டர் தான். அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போகுது, வழக்கு தொடருது. சரி, இத நம்ம பேசி முடிச்சிடறேன். இருங்க, தாவேகாரனுக்கு ஒன்னும் செல்படுக்காது. எமோஷன் தாங்க ஆகுது. கட்டின புருஷன் அந்த எமோஷனா இல்ல, எமோஷனை கேவலப்படுத்துறாரு. அந்த இன்னொரு பெண்மணி இன்னொரு பொம்பளை வாழ்க்கை கெடுக்கிறமே அந்த பொண்ணுக்கு தோணல. தாவேகாரன் பூரா ஜாலரா அடிக்கிறான். நிறைய பேர் ஒதுங்கி நிக்கிறாங்க. ஐயோ தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எக்ஸ்போஸ் பண்ணி தானே ஆகணும். யாராவது பேசதானே ஆகணும். பூனை யார் மணி கட்டுறது? நான் கேட்பது ஒரே கேள்விங்க. அந்த அம்மா போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடருது. வழக்கு தொடர்ந்து என் புருஷனை டைவர்ஸ் பண்ணது மட்டும் பேசுறாரு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ரொம்ப எனக்கு அழுத்தம் வந்ததுன்னா அந்த நடிகை பேரை சொல்வேன். எந்த நடிகையோட பேசுறாரு அவரு? எந்த நடிகையோட சமீப காலத்துல புகைப்படம் எடுத்துக்கிறாரு? அவங்க இன்னும் பெயர் அந்த நடிகையின் பெயரை அவங்கதான். ஐயோ நீ இன்டர் பண்ணாதீங்க மேடம், கம்யூனிகேஷன் போகுது. அந்த பேச விடுங்க, எப்படி நீங்க பேச விடுங்க. அதான் சொல்றேன். இருங்க, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகிறீங்க. சிரிச்சி பேசலாம். அந்த நடிகை எப்படி முடியுங்க? நடிகையோடு தொடர்பு என் புருஷனுக்கு இருக்கு. ரொம்ப பண்ண என்ன, ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ண என்ன, சித்திரவதை பண்ணி நான் சொல்லுவேன். இப்ப என்ன பண்றீங்க பாருங்க சித்திரவதை, நீங்க இதே மாதிரி பண்ண சொல்லுவாங்கல்ல, அதே போல சித்திரவதை பண்ண சொல்லுவேன்றாரு. அவங்க தான் எப்படி முடிவு பண்ண முடியும்? நடிகைன்ற பேரை சொன்ன பிறகு ஒரு வாரம் கழிச்சு அவங்க மட்டும் தான் நடிகை, அவங்க கருத்தே போய் சேராது. ஒரு நடிகையோட நிஜமா டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. விஜயகுமார் கூட தான் விஜய் கூட நடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஒரு நடிகையோடு தொடர்புல என் வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொல்றாங்க, கரெக்டா? அந்த நடிகையோடு இருக்காருன்னு சொன்ன பிறகு இவர் ஒரு வாரம் கழிச்சு திருச்சா மீட்டிங் போறாரு, ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. அப்ப என்ன கணக்கு போட தோணும் நமக்கு? அனுஷ்காவோட போல அனுஷ்காவோட தொடர்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா? அனுஷ்காவோட ஏன் போல அப்படி கேளுங்க. இல்ல நான் அதான் கேக்குறேன். அனுஷ்காவோட ஏங்க போல? த்ரிஷா மட்டும் தான் உங்களோட இருக்காங்க. அனுஷ்காவோட போய் தான் கேள்வியே இல்லங்க. எந்த ஹீரோனோட போங்க. எங்க வந்துச்சு? கீர்த்தி சுரேஷ் மேல தான் ஒரு குற்றச்சாட்டு வந்து போங்க. த்ரிஷா அக்காவோட போனதுதான் பிரச்சனை. நீங்க கீர்த்தி சுரேஷோட போனதுல பிரச்சனை இல்லையா? நிவேதா பேத்ராஜோட போன பிரச்சனை இல்லையா? நீங்க யாரோட போயிருக்கோங்க? த்ரிஷாக்காவோட ஏன் போனீங்க? ஆல்ரெடி கிசு பேசப்படுதா இல்லையா? ஆல்ரெடி காசிப் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு காதுக்கு வந்திருக்காதா? என்னங்க இது பேச்சு? நீங்க ரொம்ப 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 இன்னைக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கேன். இப்படிப்பட்ட கேவல வேலையை செஞ்சுட்டு ஒரு ஆண் மகன் நாட்டுல சுத்த முடியும்னா அது அண்ணன் விஜயால மட்டும் தான் சுத்த முடியும். இவ்வளவு பெரிய ஒரு அநாகரிக வேலையை செஞ்சுட்டு வெள்ளையும் சொல்லியுமா வந்து அடுத்த மீட்டிங் போட்டு பேச முடியும்னா அண்ணன் விஜயால தான் பேச முடியும். இவரால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பிரயோஜனமற்றவருக்கு, இந்த நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம எல்லாம் வாக்களித்து ரோட்ல நிக்கணுமா? பொதுவா கேட்கக்கூடிய கேள்வி, நடிகனை நாடாள விடலாமா? இந்த நாடக கூட்டத்தை நாடாள விடலாமான்னு கேட்போம். இந்த நம்பிக்கை துரோகியை நாடாள விடலாமா? இந்த கேள்வி கேட்போமா மாட்டோமா? தனி ஒரு பெஞ்சாதிக்கு விசுவாசமா இல்லாத இவர் தன் நாட்டை வந்து ஆளுவாரா, முதலமைச்சர் ஆவாரா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரா? காதுல பூக சுத்துறீங்களா? விஜய் என்பவர் கட்சி தொடங்கும் போதே செல்லா காசு. அந்த செல்லா காசை நீங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது கடையில கொடுத்து மாத்தலாம்னு பாக்குறீங்க. ஒருபோதும் செல்லா காசு எந்த கடையில கொடுத்தாலும் செல்லாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதே போல வரக்கூடிய தேர்தல், தாய்மார்கள்லாம் ரொம்ப எமோஷனா இருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடோட, ரொம்ப கலாச்சாரத்தோட, இந்த நாடு அப்படிப்பட்ட நாடுங்க. நீங்க நினைக்கிற கலாச்சார கேடு உள்ள நாடா இது? எவன் வேணா யாரோட வேணா போலாம், யார் என்ன வேணா பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்படி ஒரு செட்டாங்க இது. எவ்வளவு பெரிய பாரம்பரியம், எவ்வளவு பெரிய கலாச்சாரம், எவ்வளவு பெரிய ஒரு பழமையான ஒரு மாநிலம் இது. எவ்வளவு விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்குறோம். இப்படி ஒரு மாநிலத்துல உட்கார்ந்து கொண்டு இது போல அக்கிரமங்கள்லாம் செஞ்சா, இது போன்ற ஒரு அநாகரிக செயலை சேர்ந்தால் மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க. இந்த தாவேக்காக நாங்கள் இது ஒரு பாயிண்டா எடுத்து பேச நினைக்காதீங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ண இடத்துல இருக்கும், சொல்லியே ஆகணும். பொதுவெளியில் வந்தால் பேசித்தான் ஆகும். நாங்கள் பேசுவது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருதோ அதே போல இந்த கேவலப்பட்ட வேலைக்கு, இந்த ஈர வேலைக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்தால் படு கேவலமாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப வருத்தமாக நினைக்கிறேன். பல கோவம் எனக்கு வருது. காரணம், என்னோடு பிறந்த சகோதர சகோதரி தான் அவங்கெல்லாம். ஜால்ரா அடிக்கிறது, பொண்டாட்டியா நான் இருப்பேன்னு சொல்றது, அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு சொல்றது, இது போன்ற ஜால்ராக்களை தயவு செய்து அடிக்காதீர்கள். அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை எங்களால் ஏற்க முடியல.
அவங்க குடும்பத்தில் செய்த துரோகத்தையும் நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இந்த இரண்டும் சேர்ந்து வருகிற தேர்தலில் அவருக்கு பாடம் புகட்டப்படும். காரணம், எலெக்ஷன் வச்சுதான் நீங்க ஓட்டுக்கு வரீங்க. அப்ப அதே போல எலெக்ஷன் வச்சுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் உங்களால பதில் சொல்ல முடியாது, சப்பக்கட்டு கட்ட முடியாது என்று சொல்லி உங்களை பேக்கப் செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டதாக நீங்கள் முடிவு செய்து